வச்சு நல்லெண்ணெய் மட்டன் சுக்கா செய்யலாமா? செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது லம்பா லீஃப் வந்து சேர்த்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா மசாலா வந்து எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம இப்போவே வந்து சேர்த்து காஷ்மீர் மிளகாய் போட்டு 1 டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன். கல் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இருக்கட்டுங்க. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் கட்டு மட்டன் சுக்காவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியும் போதே 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வெங்காயத்தோட மிங்கிள் ஆகி வசைவேளை குக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கிராமத்து ஸ்டைலில் அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் நல்லெண்ணெய் சுக்கா. நல்லெண்ணெய் எதுக்காக பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கிற அளவுக்கு நான் தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்துட்டு நம்ம மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா? அதனால நம்மளுக்கு இது வந்து கிரேவியாக நம்மளுக்கு வந்து வராது. கொஞ்சம் நல்லா அந்த திக்னஸாக தாங்க வரும். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நெய் எடுத்துக்கிறேன். கீ வந்துட்டு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆகுங்க. நான் வந்துட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. மட்டன் நல்லா சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டன் வந்து கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்தூரி மேட்டி வந்து மேலாப்பில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பட்டர் நானுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டியோடது அல்டிமேட்டாக இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு இது போல் ரொம்ப பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. Wow!